வருகையில பிரவேசிப்பதற்கு என்னங்க செய்யணும்? இவ்வளவு தூரம் வருதுன்னு சொல்லிட்டீங்க, இயேசு வரப்போறாருன்னு தெரிஞ்சிருச்சு, நாங்க இதுல போகணும், என்ன செய்யணும்? 7 காரியங்களை செய்யணும். நேற்று நான் சொன்னேன், இருந்தாலும் அதை இன்னைக்கு ஒரு தடவை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவும், உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய பாவங்களை சுத்திகரியும். நீங்க ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். இயேசு உங்களிடத்துல வேற ஒண்ணுமே கேட்கல. இயேசு உங்ககிட்ட கேட்டது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். வெறும் நீங்க முழங்கால் போட்டு உண்மையா பாவ அறிக்கை பண்ணீங்கன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். சிலர் நினைக்கிறாங்க, நாங்க தலைமுறையா கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம், எங்க தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து இருக்கோம், நானும் ரட்சிக்க பண்ணுமா? பாவம்னு ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ரட்சிப்புன்னு ஒண்ணு தேவைப்படுது. நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ரட்சிப்பு தேவைப்படும். ஒரு சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும், இப்ப இருக்க குழந்தைங்க 7 வயசுலயே பாவம் பண்ணுது. நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு 10 வயசு வரைக்கும் பாவம் நீங்க பண்றீங்க, உங்களுக்குள்ள அந்த உணர்வு வருது, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனேன்னா ரட்சிப்பு அவசியப்படுகிறது. அதனால நீங்கள் உங்க அப்பாவுடைய ரட்சிப்புல நீங்க குளிர் காய முடியாது, தாத்தா ரட்சிப்புல குளிர் காய முடியாது, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த ஞானஸ்நானத்தை தவிர வேறொரு ஞானஸ்நானம் இல்லை, பைபிள்ல இல்லவே இல்லை. அது இயேசு கிறிஸ்து முன்னடையாளமாக எடுத்து காட்டினார். சிலர் சொல்றாங்க இந்த ஞானஸ்நானம் இருக்கு, அந்த ஞானஸ்நானம், எந்த ஞானஸ்நானமும் கிடையாது. ஒரே ஞானஸ்நானம் தண்ணியில மூழ்கி எடுக்கிறது மட்டும்தான். அதனாலதான் இயேசு அதை மாடலா காட்டினார். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலியா அப்படின்னு கேட்கறாங்க. நான் எப்பவுமே கேட்கிற கேள்வி, கல்லனை ஏன் பாக்குறீங்க? பக்கத்துல ஒருத்தர் தொங்குறாருல இயேசுநாதர், அவர் எடுத்தாரா இல்லையா? ஏன் நீங்க கல்லனை பாக்குறீங்க? நீங்க கல்லனா இருந்தா கல்லனை பாருங்க, நல்லவனா இருந்தா இயேசுவை பாருங்க. அவ்வளவு பெரிய இயேசு ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு, அதை விட்டுட்டாங்க. கல்லை ஏன் எடுக்கல? கள்ள ஞானஸ்நானம் எடுக்கல, அவன் பரலோகத்துக்கும் போல, பரதீசிக்கு தான் போனான், ஆவிகள் இளைப்பாறுகிற இடம். ஆனா வாக்கு பண்ணது பரலோகம். இயேசு தெளிவா நேரடியா சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. 3வது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒரு இதுவே இல்லை, அவர் பரிசுத்த ஆவியானவர்லாம் ஏற்கனவே சாதாரணமா ஒரு ஆள் தத்துவம் கிடையாது, அது ஒரு பவர் வரலாமாங்க. பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஆள் தத்துவமாக வேதம் சொல்லுகிறது. எங்க ஆதியாம ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், இருந்தார்னு இருக்கு ஆள் தத்துவம். வெளிப்படுத்தல் வசனம் தெளிவா சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்ட கடவன். அதனால பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும். சில பாவங்களை உங்களால விட முடியாது, விடணும்னு ஆசைப்படுவீங்க, அதை பலப்படுத்துகிறது ஆவியானவர் விடுறதுக்கு. ஏன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். ஆவியானவர் உதவி செய்வார் நீங்க அதுல இருந்து விடுபடுவதற்கு. 4வது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகம் வேறு, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. ஒரு இடத்துல ஆண்டவர் நேரடியாவே சொல்லிடுறாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீங்க. ஒண்ணு அங்க போனா போயிடுங்க, இல்ல இங்க வந்தா கர்த்தர் சொல்றபடி இருங்க. சிலருக்கு என்ன தெரியுமா, இங்க தலையை காட்டுவாங்க, அங்க வாழை காட்டுவாங்க. இங்க உட்காந்துக்கிட்டு நல்லா ஆண்டவரை பத்தி பாடுவாங்க, அங்க போய் உட்காந்து சினிமா பாட்டு பாடுவாங்க. இங்க வரும்போது சோத்திரம் சோத்திரம், அங்க போகும்போது கெட்ட வார்த்தை. சில ஆட்கள் இருக்கிறாங்க சபைக்குள்ள. இங்க இருக்கும்போது பாருங்க, எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பரிசுத்தவான்கள் தான், நீதிமான்கள் தான். வீட்டுல போய் பாருங்க, கெட்ட வார்த்தை தான், அவ்வளவு மோசமான வார்த்தை தான். வேலை ஸ்தலத்துல போய் பாருங்க, கெட்ட வார்த்தை தான். ஆனா இங்க வரும்போது ஓ கேட்டா சொல்லுவாங்க, அங்கெல்லாம் அப்படி இருந்தாதான் பிரதர் வேலை வாங்க முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறது வேறுபாடுள்ள வாழ்க்கை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை கிடையாது. அங்க இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கணும், இங்க இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கணும் பைபிள் சொல்லவே இல்லை. ஒரே சாயல், தேவ சாயல் தான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யாதீங்க, தரிக்காதீங்க. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. எவ்ரிபடி மஸ்ட் பீச் காஸ்பல். நேத்தே சொன்னேன், பரலோகத்துக்கு போகும்போது நீங்க கொண்டு போக போற ஒரே ஒரு சொத்து நீங்க சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும். இங்க வச்சிருக்கிற எதுவும் உங்களோட கூட வரப்போகிறது இல்லை, அது உங்களுக்கும் நல்லாக தெரியும். அதனால என்ன அர்த்தம், இதெல்லாம் விட்டு வித்து தரித்திரம் கொடுங்கன்னு இயேசு சொன்னாரு, நான் சொல்லல. அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணு, எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவளுக்கு சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க.
பலர் போய் பாருங்க, வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. இங்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர் சம்பளத்தை இந்த ஊர் மணிக்கு என்ன செஞ்சிருவாங்க, மாத்திடுவாங்க. அங்க டாலர்ல கொடுத்தாலும் சரி, என்னதான் அமெரிக்க டாலர் வேல்யூவா இருந்தாலும் இந்தியாவில் கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும், ருபீஸ் கொடுக்கணும். நீங்க கொண்டு போயிட்டு கீழே பானிபூரி கடையில டாலரை கொடுத்தா அவர் என்ன சொல்லுவாரு, ருபீஸ் கொடுங்க சார். இந்த ஊருக்கு வரும்போது அதுக்கு மாத்திக்கணும். அதே மாதிரிதான் இங்க இருந்து நாம அங்க பர்மனண்டா வாழ போறோம். அப்ப இங்க இருக்கிறது எல்லாத்தையும் அந்த ஊருக்கு மாத்தணும், அந்த ஊர் கரன்சிக்கு மாத்தணும். அந்த ஊர் கரன்சி வேற ஒண்ணுமே இல்ல, இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஆத்மாவா மாத்திட்டீங்கன்னா அங்க போய் அதை சேர்த்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். நேற்றும் சொன்னேன், இயேசு வர்ற வரைக்கும் விசுவாசி. படுக்க போகும்போது, ஏந்திரிக்க போகும்போது, ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதிக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த வருகை ரத்தத்துல ஊறின அவரோட, அதான் டெஸ்டினேஷன். சபையினுடைய முடிவு அதுதான். கடைசியா 7வது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிக்கணும். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், அப்புறம் வந்துட்டு வேறுபாடுள்ள வாழ்க்கை, அப்புறம் விசுவாசிக்கிற வருகை, சொல்ற சுவிசேஷம். இந்த 6லும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிற்கும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. இந்த 3 நாட்களும் ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை வசனத்திலிருந்து சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் வரப்போவது அதிக நிச்சயம். வாசப்படியில் என்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த சத்தியத்தை உங்க சபைக்கு ஆண்டவர் வந்து சொல்வதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1200 ஃபேமிலியா, 1600 ஃபேமிலி, 1600 ஃபேமிலி அப்படின்னா கணக்குப்படி குறைஞ்சபட்சம் பார்த்தா 6000 பேருக்கு மேல இருக்கணும். 6500 இவ்வளோ ஜனங்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக விரும்புகிறார். நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க 70லயோ 80லயோ சாகும் போது பரலோகத்துக்கு போலான்னு. ஆனா அவர் என்ன நினைக்கிறார்னா, எப்ப வேணாலும் வருவேன், ரெடியா இருங்கிறார். சோ உங்களை மேல நேசத்துல கர்த்தர் அதை செஞ்சிருக்கிறாரு. ஆயத்தப்படுங்க, எப்ப வேணாலும் மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எதிரிக்கலாமா தேவ சமூகத்தில்? ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபித்து அவர்கள் கையில கொடுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து ஐயா அவர்கள் நடத்தி முடிப்பார்கள். நம்ம எல்லா கண்களை மூடுவோம். Thank you, Jesus. கண்களை மூடுவோம். ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டு நான் முடிக்கிறேன். இயேசு வரும்போது நானும் என் வீட்டாரும் கண்டிப்பாய் இந்த வருகையில பிரவேசிப்போம் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. 1 கொரிந்தியர் 11 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒரு நிமிஷம் இல்ல, 2 நிமிஷம் மட்டும்தான். இயேசு வரும்போது நானும் என் வீட்டாரும் போவோம். அவர் நினைக்கிற ஆயத்தம் எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க இருக்கா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. இல்லைன்னா இது ஆயத்தப்படுத்துகிறதான 2 நிமிஷம். வசனம் தெளிவா சொல்லுது, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நம்மை நாமே தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். வேற பத்தியும் கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு நேரம். நான் இந்த வருகையில எப்படியாவது போகணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை விட்டுட்டாங்க. 2000 வருஷம் அவங்களுக்கு இயேசு கிடைக்கல. இப்ப 1900 வருஷம் தேசம் கிடைக்கல. 1915 வருஷம் தலைநகரம் கிடைக்கல. 2000 வருஷம் தேவாலயம் கிடைக்கல. ஒரு இயேசு அவங்க விட்டதுனால வந்த விளைவு இது. ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரே சான்ஸ். கண்ணிமை பொழுது, ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுது விட்டுட்டோம். உபத்திரவம், மகா உபத்திரவம் எல்லாம் வரிசையாய் வரும். இந்த கிருபையின் காலத்திலே உங்களால் நிலைநிற்க முடியாவிட்டால் ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் ஒன்று வருகிறது. நீங்கள் எப்படி நிலை நிற்பீர்கள்? இதுவே ரட்சண்ய நாள். நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். 6000க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்கள் நிறைந்திருக்கிற சபை, 130 வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு சபை. இந்த தலைமுறையில் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வரக்கூடாது. ஒவ்வொரு தலைமுறையை தாண்டி இந்த தலைமுறை எல்லாரை பார்க்கிலும் சக்சஸ்ஃபுல் தலைமுறையாக, கர்த்தரை சந்திக்கிற தலைமுறையாக மாறப்போகுது.
ஆயத்தப்படுவோமா? உங்களுக்குள்ள கர்த்தருக்கு விரோதமான காரியம் எதுவா இருந்தாலும் அறிக்கை செய்து விட்டுருங்க பார்ப்போம். இது ஒரு நல்ல வாய்ப்பு தேவ சமூகத்துல. ஒருவேளை கர்த்தருடைய வருகை இந்த ராத்திரியில வருமானால் இது நாம பண்ணக்கூடியதான கடைசி ஜெபமாய் கூட இருக்கும். நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாய் உங்கள் பாவங்களை தேவ சமூகத்துல எதெல்லாம் நீங்க உங்களுக்கு தான் தெரியும், ஆவியானவருக்கு தெரியும், அதை விட்டு விடுகிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நான் அந்த நேரத்துல ஒரு கேள்வியை கேட்டு முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணீர மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, இதுவரைக்கும் தள்ளி போட்டுட்டேன். எனக்கு சின்ன வயசுல கொடுத்தாங்க, குழந்தையில கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எது கொடுத்திருந்தாலும் சரி, நீங்க விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தாதான் ரட்சிக்கப்பட முடியும்னு வேதம் சொல்லுது. நீங்க பாவங்களை அறிக்கை செய்துதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். யோவான் ஸ்நானகர் இடத்துல போய் பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த ஞானஸ்நானத்தை நான் இன்னும் தண்ணியில மூழ்கி எடுக்கல, இதுவரைக்கும் தள்ளி போட்டுட்டேன், இல்லைன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரியாது, கர்த்தர் இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறார் எனக்கு, நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில பிரவேசிக்கணும், என்ன ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க, நேத்து கரங்களை உயர்த்தினவங்க வேண்டாம், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்லா உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. 2 பேர் இருக்கிறாங்க, வேற யாராவது 3 பேர் இருக்கிறாங்க, வேற யாராவது இருக்கிறீங்களா, வெளியே இருக்கிறீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். இது பரலோகத்தில் சேர்ப்பதற்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. 3-4 பேர் இருக்கிறார்கள். நான் இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்துல ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த 6 பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நேற்று 20க்கும் மேற்பட்டவர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. நாம ஜெபிக்க போகிறோம் இவர்களுக்காக. இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் கூட்டம் முடிந்த உடனே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு இந்த சபையை சார்ந்தவர்கள் இங்க இருக்கிற ஆயரை வந்து பாருங்க. வேற சபையிலிருந்து நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்க ஊழியக்காரரை போய் பாருங்க. அவர்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க கரங்களை உயர்த்தாம இருந்தா கூட நீங்க போய் உங்க ஊழியக்காரரை பாருங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த 3 நாட்களும் என்னோடு கூட பேசி இருக்கிறார். வருகை வரப்போவது என்பது எங்களுக்கு அதிக நிச்சயமாய் தெரிகிறது. அவர் வரும்போது நானும் என் வீட்டாரும் குடும்பமாக இந்த வருகையில பிரவேசிக்கணும். கைவிடப்பட்ட கூட்டத்துல எங்க வீட்டுல யாரும் இருக்கக்கூடாது. அப்படி தீர்மானித்து அப்படி போக வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஜெபிக்க விரும்புகிறவர்கள் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நானும் என் வீட்டாருமோ வென்றார். ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலனா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். ரட்சிக்கப்படாத உன் கணவனை உன்னுடைய ஜெபம் ரட்சிக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் யார் யாரெல்லாம் இந்த வருகையில குடும்பமாய் பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபிக்க விரும்புறீங்களோ உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை நேசித்து முன்குறித்து ஆண்டவரே இவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து உம்முடைய வருகையில உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த 3-4 நாட்களும் இவர்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே வெளிப்பட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஸ்நானத்துக்கு 2 நாட்களாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட கிருபை பாராட்டுங்க. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான் ஆண்டவரே. எவ்வளவோ பலவீனங்கள் இருக்குது. நித்திய ஜீவனை யார் சோதரிக்க முடியும்? அது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். பலவீனங்களிலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. தேவ ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருத்தரையும் மூடிக்கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கி வருவீராக. ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற அந்த ஆயத்தம் முடிவு பரியந்தம் காணப்பட கிருபை பாராட்டும். ஆண்டவரே உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ தொடாதபடி கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.